ஹலோ எவ்ரிவன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட்ல வந்து இப்போ ஓடிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்பவே கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க. பட் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரேங்க்ல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரேங்க்ல இருக்காரு. உங்களுக்கு கிடைக்காத காலேஜ் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ராப்பரா சாய்ஸ் ஃபில் பண்ணிருப்பார், நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரவுண்ட் 1ல வர போறீங்க, அதாவது உங்களோட கட் ஆஃப் வந்து 175 கட் ஆஃபுக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்களா ரவுண்ட் 1ல வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் சிஇஜி கேம்பஸ்ல இருந்து உங்களோட கட் ஆஃப் 175 லாஸ்ட் இயர் 160 கட் ஆஃப் கிடைச்ச காலேஜ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நீங்க ஆர்டர் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என் அண்ட் பிஎஸ்சி இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரே கேட்டகரியில வைப்பேன். ஸோ இப்போ 4 காலேஜ்லயுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஇஜி, எம்ஐடி, பிஎஸ்சி, எஸ்எஸ்என் இப்போ 4 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 4 காலேஜோட இசி கொடுக்கலாம். இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்துட்டு வேற ஏதாவது கோர்சஸ் இருக்கு அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் காலேஜ், அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜா, இந்த மாதிரியான காலேஜஸ் கொடுத்துட்டு அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ், சிஇஜி, எஸ்எஸ்என், பிஎஸ்சியோட ட்ரிபிள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க இப்பவே நீங்க ப்ராப்பரா பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து சில டிபார்ட்மெண்ட் நான் ட்ரிபிள் கண்டிப்பா நான் கிடைச்சா படிக்கவே மாட்டேன் அப்படின்னா கோர்ஸை வந்து நீங்க ரொம்பவே லாஸ்ட்ல கொடுக்கலாம். பட் வந்து என்னோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டாப் காலேஜஸ்ல உங்களுக்கு என்ன நல்ல கோர்ஸ் கிடைக்குதோ ஜாயின் பண்ணுங்க. ஒரு மெக்கானிக்கல் சிவில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே லாஸ்ட் ஆப்ஷன்ஸா வச்சுக்கோங்க. அதர் தென் ரேர் டிபார்ட்மெண்ட் போறத வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஏரியால உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்கு, அந்த ஏரியால ரிலவெண்டா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மட்டும் இந்த பெட்ரோலியம், கெமிக்கல், இந்த மாதிரியான ரேர் கோர்சஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு அது சூட்டபிளா இருக்குமா அப்படின்றத திங்க் பண்ணிட்டு எடுங்க. ஸோ நார்மலா ஒரு ஆள்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்குள்ள எல்லாம் போய் ஒர்க் பண்றது ரொம்பவே கஷ்டம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து பாத்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் வந்து ஓரளவுக்கு கம்மியா இருக்கு, ஆல்ரெடி சேச்சுரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபியூ இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன் நோக்கி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்கமிங்ல வந்து இன்ஜினியர்ஸ் வெளியே வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு வருஷமும் 2 லட்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வெளியே வரதுக்கு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே இருக்கு. பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு கிரியேட் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. பட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த மேல வந்து காம்படிஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் இருக்குதான் செய்யும். பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கக்கூடியது உங்களுக்கு அட்லீஸ்ட் நான் போய் இன்டர்வியூவா அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்துட்டா எந்த கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலுமே கண்டிப்பா இருக்கும். இசிக்கு இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ்ல வந்துட்டா என்ன கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா இருக்கும். அடுத்து எலக்ட்ரிக்கல்ல வந்துட்டா என்ன கோர்ஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கும். அடுத்து மெக்கானிக்கல் அண்ட் சிவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், பட் ரொம்பவே கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ சிவில்லாம் நீங்க செப்பரேட்டா பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா சிவில ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்பன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வரேன். 200 கட் ஆஃப் இருந்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு சிஇஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஜி மட்டுமே நீங்க ஆப்ஷன்ல கொடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 50 ஆப்ஷன்ஸா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 195க்கு மேல இருக்கீங்கன்னா ஒரு 100 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். 190க்கு மேல இருக்கீங்கன்னா ஒரு 200 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ரெடி பண்றது நல்லது. 175 கட் ஆஃப் மேல இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 300 ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் நான் சொல்றது. ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளவு, அதாவது 200ல இருந்து உங்களோட கட் ஆஃப் ஒரு 5 to 10 கட் ஆஃப் கம்மியா லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ரேஞ்சில் வந்து எங்க கிடைக்குமோ அங்க ரொம்பவே கேர்ஃபுல். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 170 இருக்கீங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா 175ல இருந்து 165க்குள்ள இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா ஆர்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும், ஓகேவா, அந்த காலேஜை விட வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காலேஜ் வந்து நல்ல காலேஜா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணிடுவீங்க. அப்புறம் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ல ஒரு ஆப்ஷனே கிடையாது, அப்வர்ட்ன்ற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். மேல ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதுல ஏதாவது கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. பட் டவுன்வர்ட்ல வந்து எப்பயுமே வராது. அதனால எவ்வளவு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கோ அதை வந்து கண்டிப்பா வந்து மேல கொடுக்க அந்த ஆர்டர் வைஸ் கொடுத்துட்டே வாங்க. ஓகேவா. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து தாராளமா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். ஸோ நீங்க எப்போ வேணா கால் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்து இப்பவே ஃபில் பண்ண ஆரம்பிங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு எக்ஸல் சீட்டோ இல்ல ஒரு பேப்பர்லயோ பாத்தீங்க அப்படின்னா இப்பவே எழுத ஆரம்பிங்க. காலேஜ் கோடு, காலேஜ் நேம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கோர்ஸ். ஸோ இந்த ஆர்டர் வந்து பேப்பர்ல இப்பவே எழுத ஆரம்பிங்க. எக்ஸல்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சா எக்ஸல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வைங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது
உங்களோட மார்க் அதிகமா வாங்கினவங்களோட நீங்க நல்ல காலேஜ் சேரணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா ஜாயின் பண்ண முடியும். அதனால சாய்ஸ் ஃபில்லிங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸா எடுத்துக்காதீங்க, ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுவே டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.